அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் கதையோட தலைப்பு எண்ணங்கள். சரிங்களா, அதை சொல்ல மறந்துட்டேன். எண்ணங்கள். குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் யுதிஷ்டர் ஒரு முறை வீதியில் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அப்போ துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தானாம். யுதிஷ்டர் நடந்து போகிறத பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அரச குலத்தை சேர்ந்த ஒருத்தன் வீதியில் ஏன் நடக்கணும்? இதை பற்றி யுதிஷ்டர்கிட்ட கேட்டானாம். அண்ணா, நம்மை போன்றவர்கள் வீதியில் நடக்கலாமா? நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கொரு தேர் இருந்தோம். நீங்கள் ஏன் நடந்து போகிறீங்க? இதில் ஏதேனும் விசேஷம் இருக்கான்னு கேட்குறான். யாரை கேட்குறா? துரியோதனன் தர்மரை பார்த்து கேட்குறான். யுதிஷ்டரும் தர்மரும் ஒன்று தான். சரிங்களா? யுதிஷ்டர் அவனிடம், தம்பி, நாடால போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரியணும்ல. தேரில் போனால் வேகமாக போயிடுவோம். ஒவ்வொரு வீதியாக நடந்தால்தானே நம்ம நாட்டில் நிலைமை, மக்கள் மனநிலை எல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே துரியோதனனுக்கு உள்ளூர பொறாமை வருது. நாடால போவது நான் அல்லவா? அப்படி பார்த்தால் நான் அல்லவா வீதியில் நடந்து போனோம் அப்படின்னு எண்ணி, இவரை போலவே நாமும் நடப்போம் அப்படின்னு சொல்லி தேரிலிருந்து குதிக்கிறான். மனசுக்குள்ளே குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனோடு சேர்ந்தே நல்லவன் போல நடந்தான். அண்ணன் கவனித்த விஷயங்கள் எல்லாம் இவனும் கவனித்து பார்த்தான். ஓரிடத்துல ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்துச்சான். கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்க விட்டு கொண்டிருந்தான். யுதிஷ்டருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்ததாம். இவனது காலில் ஒரு முள் குத்தினா ஆவென்று அலறான். ஆனால் இந்த ஆட்டோட கழுத்தை கத்தியை கொண்டு கரகரன்னு நறுக்கிறான். இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மன்னதுக்குள் எண்ணியபடியே நடக்கிறாராம். அப்போது அந்த கடைக்காரன் 2 இறைச்சி துண்டுகளை எடுத்தானா. தன் கடையோட கூரையில் எறிந்தானா. தேவையற்ற எலும்புகளை அள்ளினானா. தெருவில் நின்றிருந்த நாய்க்கு வீசி எறிந்தானா. அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டதான். கூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்றன. இதை பார்த்த யுதிஷ்டர், தவறு செஞ்சிட்டோமே. இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் கிடையாது. காகங்களுக்கும் நாய்க்கும் உணவீட்டதன் மூலம் இதற்குரிய பிராய்ச்சித்ததை இவன் தேடிக்கிறான். தர்மத்தையும் பாதுகாக்கிறான்னு சொன்னாராம். அப்படியானால் இவனை பற்றி தப்பான எண்ணம் என் மனதில் ஏன் ஏற்பட்டது? நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு சென்றாராம் யுதிஷ்டர். வீட்டுக்கு போனதும் இதை பற்றி பெரியவர்களிடம் கேட்டானாம். நடந்தவைகள் அனைத்தும் கேட்டவர்கள் யுதிஷ்டனுக்கு பதில் சொன்னாங்களாம். தனியாக நடந்து போயிருந்தா இப்படிப்பட்ட எண்ணமே வந்திருக்காது. ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட எண்ணங்களும் காற்றுல பரவி உன்னையும் பாதித்து விட்டது. இதனால தான் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருதோ இல்லையோ, அவங்களோட மூச்சு காற்று பட்டாலே நம்ம குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடும்னு விளக்கம் கொடுத்தாங்களாம். உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திருங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பார்த்திங்களாங்க, கெட்டவங்களோட மூச்சு காற்று பட்டால் கூட அந்த மூச்சு காற்று கூட விஷமமாக இருக்குமா. அது நம்மளோட எண்ணங்கள்லையும் நம்மளுடைய சுவாசங்கள்லையும் கலந்து நம்மளையும் அவங்கள போலவே சிந்திக்க தூண்டுமா. அவங்கள மாதிரியே மாற்றிடுமா. எப்பயுமே பார்த்து கவனமாக இருங்க மக்களே. துஷ்டனை கண்டா தூர விலகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.